ஜெய் ஹிந்த். இது ஸ்ரீ சாய் விநாயகர் அகாடமி ராணுவம் மற்றும் காவலர் பயிற்சி மையம் டிஎன்சி ஆலங்குளம். ஃபோன் 83602565. எங்கள் லட்சியம் வேலை நிச்சயம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துக்கான 8வது வாரம் நம்ம ஃபிசிக்கல் ரன்னிங் டெஸ்ட் நம்ம இப்போ வந்து எடுத்திருக்கோம். இதை நீங்கள் பார்க்கிங்க. மேக்ஸிமம் இந்த வாரம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் மேக்ஸிமம் வந்து ஒரு பாஸ். இப்போ நீங்கள் லைவில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே பார்க்குறது ஆர்மி டீம், இதுக்கப்புறமா கேர்ள்ஸ் டீம் இருக்காங்க, அதுக்கப்புறமா பார்த்தா எஸ்எஸ்சி டீம். நம்ம வாரம் 3 டீமுக்கு நம்ம வந்து ரன்னிங் டெஸ்ட் இருக்கும். எக்ஸாம் அதே மாதிரி தான் வைக்கிறோம். ஸோ இந்த 3 வந்து இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த ஆர்மி டீம் ரன்னிங்கில் ஓடிக்கிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் நல்ல டைமிங்கில் வந்திருக்காங்க இந்த வாரம். ஆர்மி டீம் நல்ல டைமிங் வந்திருக்காங்க. எஸ்எஸ்சி டீம் மொத்த டீமும் பாஸ் ஆகிட்டாங்க. கேர்ள்ஸ் டீம் முக்கால்வாசி பாஸ் ஆகிருக்காங்க. கொஞ்சம் பேர் ரன்னிங் கொஞ்சம் வீக்காக இருக்காங்க. அடுத்த நெக்ஸ்ட் வீக் 9வது வீக்கில் கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவாங்க. ஸோ முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, போன யூடியூப் வீடியோவில் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், இந்த ஆர்மி டீம் செப்டம்பர் லாஸ்ட் வரும். அதே மாதிரி வந்து செப்டம்பர் லாஸ்ட் வந்து அக்டோபருக்குள்ளே ரிசல்ட் அவங்களுக்கு வந்துடும். நவம்பரில் அவங்களுக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி தாங்க எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான அப்ளிகேஷன் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். ஒரு வாரம் பேக் பண்ணியிருக்காங்க. 27ஆம் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆக வேண்டியது. ஆனால் இந்த மாதம் செப்டம்பர் 5ஆம் எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கானது ஓப்பன் ஆக போகுது. வேகன்சி கொஞ்சம் நிறையா இருக்குது. தகவல் அந்த மாதிரி தான் வந்திருக்கு. 50,000 பக்கத்தில் வேகன்சி இருக்கிறதா தகவல் வந்திருக்குது. அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அப்போ நாங்கள் போன வருஷம் 2023 எக்ஸாம் எழுதியிருந்தோம் எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள். அவங்களுக்கான பிசிக்கல் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கான பிசிக்கலும் இந்த மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது. செப்டம்பர் 23 அவங்களுக்கான பிசிக்கல் ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன்னா இப்போ அவங்களுக்கு தகவல் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இப்போ ஒரு லெட்ரு எல்லா அவங்களோட ட்ரைனிங் சென்டர் இருக்குது. எப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரவுண்டை ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. பிசிக்கல் நடக்க போகுது, ப்ளஸ் மெடிக்கல் இதுக்கான அந்த கிரவுண்டு எல்லாத்தையும் ரெடி பண்ண சொல்லி லெட்டர் அனுப்பியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் எதிர்பார்க்கலாம். 5ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் 2024-25க்கான எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் எக்ஸாம் வந்து இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. உங்களுக்கு அட் அ டைம்ல டபுள் ஆஃபரா கிடைக்குது. ஒரு எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் பிசிக்கல் இருக்கு, அதுக்கு உடனே அதுக்கு அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா 6 minutes எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் 2024-25க்கான செலெக்ஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ அப்படி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டபுள் ஆஃபராக இருக்குங்க. நம்ம இப்போ என்றைக்குமே நம்ம ரெகுலர் எப்போயுமே பிசிக்கல் அண்டு எக்ஸாம் நீங்களே பார்ப்பீங்க. கடந்த 7வது வாரம் 8வது வாரம் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கும். நம்ம எப்போயுமே ரெண்டையுமே ஃபாலோ பண்ணிட்டு தான். பிசிக்கல் நம்ம நல்லபடியாக முடிச்சு கொடுத்துருவோம், எக்ஸாம் நல்லபடியாக முடிச்சு கொடுத்துருவோம், மெடிக்கலுக்கும் கூட இருந்து சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். ஸோ எல்லாத்தையுமே நம்ம பர்ஃபெக்ட் 100% பர்ஃபெக்டாக முடிச்சு கொடுத்து அவங்களுக்கு வேலை 100% நம்ம வாங்கி கொடுத்துருவோம். போக வந்து இப்போ அட்மிஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த வருஷத்துக்கான எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் அட்மிஷன் நடந்துகிட்டு இருக்குது. கிளாஸும் அதே மாதிரி போயிட்டு இருக்குது. வாங்க, நம்பி வாங்க, 100% வேலையோடு போங்க. குறைந்த கட்டணம் தான். ஒரு மெஸ் ஃபீஸ் ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 3,500 தான். குறைந்த கட்டணம், நிறைந்த பயிற்சி, 100% வேலை கண்டிப்பான முறையில் வேலை கண்டிப்பாக வாங்கி. ஜெய் ஹிந்த். டைம் எத்தனைடா? 22 தம்பி. 22 minutes 5 கிலோமீட்டர் 22 minutes. எத்தனை தம்பி? தம்பி டைமிங் இருக்குதுண்ணா. எத்தனைடா? 22:50. சீக்கிரம் டைமிங் இருக்கு தம்பி. எவ்வளோ இருக்கு தம்பி செகண்டு? 23:5 சார். சவாஸ்.
எத்தனை டைம் எத்தனைடா? ஓகே சவாஸ். ஓகே